நம்ம நாட்டில் ஆன்மீகத்தையும் பக்தியையும் பரப்பினவங்க நிறைய மகான்கள். அதில் முக்கியமாக 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் முகலாயர்களுடைய படையெடுப்பு நம்ம நாட்டில் அதிகமாக இருந்ததுனால வடநாட்டில் ஆன்மீகமும் வைதீகமும் குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சுது. இந்துக்கள் பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. அப்போ நம்முடைய இந்து மதத்தை காப்பாத்தினது நிறைய பக்தர்கள் தான். பக்தி யோகம் வழியா நம்முடைய மதத்தையும் ஆன்மீகத்தையும் வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட மகான்கள்ல முக்கியமானவர் சந்த் ஜெயதேவர் என்பவர். இவர் ஆன்மீகத்திலையும் சரி, பக்தி யோகத்திலையும் சரி, வேதாந்த அறிவிலையும் சரி ரொம்ப பெரியவராலையும் போற்றப்பட்டவரா இருந்தாரு. வடநாட்டை சேர்ந்தவர், கிருஷ்ண பக்தியில திளைத்தவர். கீதைக்கு கீத கோவிந்தம்ங்கிற ஒரு வியாக்கியான புத்தகமும் எழுதியிருக்காரு. சுவாமி விவேகானந்தருக்கு இந்த கீத கோவிந்தம்ங்கிற புத்தகம் ரொம்ப பிடித்தது. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட இந்த புத்தகத்தில் உள்ள சமஸ்கிருத செய்யுள்களை மேற்கோள் காட்டி அந்த செய்யுள் நடையில உள்ள அழகையும் அந்த பக்தி ரசத்தையும் வியப்போட விளக்கி கூறுவது வழக்கம். எப்பேற்பட்ட பக்தி இருந்தா கிருஷ்ணர் மேல இப்படி மனமுருகி பாட முடியும் அப்படின்னு வியந்து பாராட்டுவார். கிருஷ்ணரை பற்றியும் வெகுவா விளக்கம் கூறுவார். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட கிருஷ்ணரை பத்தி விவரிக்கும் பொழுது, பிருந்தாவனத்துல புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருந்த கிருஷ்ணருக்கும் குருக்ஷேத்திர யுத்தத்துல கீதை உபதேசம் பண்ணின கிருஷ்ணருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீர்களா? இளைஞர்களாகிய நீங்கள் எல்லோரும் கீதை உபதேசம் செய்த வீரனாகிய க்ஷத்ரிய வீரனான அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த அந்த கிருஷ்ணரைத்தான் பின்பற்றணும். அவருடைய போதனைகளைத்தான் எடுக்கணும். வெறும் பக்தி யோகத்துல திளைக்கிறதுனால இப்போ பிரயோஜனம் இல்லை. நமக்கு க்ஷத்ரிய குணம், வீரமும் தைரியமும் என்னைக்கும் இருக்கணும். அதனால நீங்கள் கீதையை படிக்கணும். எவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு தான் காரணமாயிருந்தும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை அவனுடைய க்ஷத்ரிய தர்மத்தை நினைவு ஊட்டி அவனை யுத்தம் செய்ய சொல்றாரு. இவ்வளவு பெரிய பாரத யுத்தத்திற்கு காரணமே அந்த கிருஷ்ண பரமாத்மா தான். ஆனா ஆயுதம் ஏந்தாத ஒரு தேரோட்டியாயிருந்து அர்ஜுனனுக்கு வழிகாட்டி சிறிய சேனையோடு கூடிய பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றினார். தர்மத்தை நிலைநாட்டினார். ஆனால் அவருக்கு கர்ம பந்தம் தொடவே இல்லை. எப்பேற்பட்ட பற்றற்ற நிலையில இருந்தா அவரால இதை சாதித்திருக்க முடியும்? கிருஷ்ணர் கூறிய அந்த நிலைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கு. பிருந்தாவனத்துல குதூகலமா ஆடிக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் கிட்ட நீங்க பக்தி செய்து நேரத்தை வீணடிக்க கூடாது. இது ஆடி பாடுறதுக்கான நேரம் இல்லை. நம்ம நாட்டை உயர்த்துவதற்காக இளைஞர்களாகிய நீங்கள் பாடுபடணும். அதுக்கான வயசும் நேரமும் இதுதான். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களே வில்லேந்திய ராமராகவும் கீதையை உபதேசிக்கின்ற கிருஷ்ணராகவும் மகாவீரர், காளி தேவி போன்ற தைரியமும் வீரமும் மிக்க தெய்வங்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கும் ஊக்கமும் திட புத்தியும் ஏற்படும். இப்பொழுது உள்ள சமய குருமார்கள் எல்லாம் தேவையானவற்றை உபதேசம் செய்வதாக தெரியவில்லை. இளைஞர்களுடைய வயசிற்கும் அவர்களுடைய வருங்காலத்திற்கும் தேவையானது எதுவோ அதை எடுத்து சொல்லக்கூடிய தகுதியானவர்கள் நிறைய குருமார்கள் இப்பொழுது இல்லை. அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு தவறான வழிகாட்டுகிறார்கள். அவர்களுடைய சித்தாந்தத்தில் அவர்களுக்கே ஒரு தெளிவில்லை. அதனால்தான் நீங்கள் ஆங்கிலேயருக்கு அடிமைகளாக, சோம்பேறிகளாக கிடக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் ராஜச குணத்தை மனதில் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதாவது நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படுவது, அதற்காக உழைப்பது, அதற்காக உரிமை குரல் கொடுப்பது, அதனை அடைவது, உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்வது. இதற்கு ராஜச குணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பாகவத புராணத்தில் வியாசர் நாரதரிடம் இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டியானதுன்னு கேட்கும் பொழுது நாரதர் கூறுகிறார், இந்த பிரபஞ்சமானது பரமாத்மாவினிடமிருந்து உற்பத்தி ஆயிற்று. இதன் காரணம் காரியம் பிரகிருதி. இந்த பிரகிருதி என்பது பஞ்சபூதங்களையும் காலத்தையும் கொண்டது. இந்த பஞ்சபூதங்கள் குணங்களை அடிப்படையாக வைத்து இயங்குகிறது. இந்த குணங்கள் புத்தியின் அடிப்படையில் இயங்குகிறது. மனிதனின் அகங்காரத்தை இயக்குவது இந்த குணங்கள் தான். இந்த குணங்கள் பிரகிருதியாகிய பஞ்சபூதங்களோடு சேர்ந்து மாயையிலும் அஞ்ஞான பேதத்திலும் உழல்கிறது. இந்த குணங்கள் முவ்வகைப்பட்டது.
அதில் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்பது இந்த முக்குணங்கள் எல்லோர்கிட்டையும் இருக்கும். ஒருவரிடம் சத்வ ரஜஸ் பெரிதாகவும், மற்றொருவரிடம் ரஜசும் தமசும் பெரிதாகவும், மற்றொருவரிடம் தமசும் ரஜசும் அல்லது தமசும் சத்வமும் இப்படி இரண்டு மேலோங்கி ஒன்று முக்கியமானதாகவும் இருக்கும். பகவான் பகவத்கீதையில் சத்வகுணத்தில் மேலோங்கியவர்களே தனக்கு பிரியமானவர்கள் என்றும், சத்வகுணத்தை கொண்டவர்களே தன்னை அடைய முடியும் என்றும் கூறுகிறார். அதே பகவான் தான் கடமையை செய்யும் பொழுது அதற்குண்டான குணத்தை அடைய வேண்டும் என்றும் கூறுகிறார். உதாரணத்திற்கு அர்ஜுனனை யுத்தம் செய் என்று ராஜச குணத்தை குறிப்பிட்டு அதனை பின்பற்ற சொல்கிறார். ஏனென்றால் அது அர்ஜுனனது கடமை. உதாரணத்திற்கு நாமே ஒரு விஷ ஜந்துவை பார்க்கிறோம் குழந்தையின் அருகில், அப்பொழுது அதை கொல்லத்தான் வேண்டும். அல்லது உடம்பு அயற்சியாக இருக்கிறது, அப்பொழுது உறங்கி நாம் உண்டான களைப்பை தீர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே கடமைகளுக்காக அந்தந்த குணத்தை கொண்டாலும் நம் புத்தி சிந்தனைகள் எல்லாம் சாத்வீக குணத்திலேயே ஊன்றி இருக்க வேண்டும். அதே போலத்தான் இங்கே விவேகானந்தர் ரஜச குணத்தை இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தி விவரிக்கிறார். சுவாமி விவேகானந்தர் இப்படி கூறியதும் சீடர் கேட்கிறார், மேலை நாட்டுக்காரங்க கிட்ட ரஜோகுணம் நிறைய இருக்கிறதா தெரியுது, அவங்களுக்கு தைரியமும் ஆசைகளும் சுகபோகங்களை அனுபவிக்கிறதுலயும் ரொம்ப பிரியம் இருக்கிறதா தெரியுது. சத்வகுணத்தை அவங்க எப்படி அடைஞ்சு அவங்க ஞானத்தை அடைய போறாங்க? அவங்களுக்கு ஏன் நீங்க குருவா இருந்து உபதேசம் செய்யணும்? அவர்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சுவாமி விவேகானந்தர், ஆமா, நிச்சயமா ரஜோகுணம் அதிகமா இருக்கிறவங்க தான் மேலை நாட்டவர்கள். ஆனா அவங்க எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சு நல்ல உணவு, உடை எல்லாவற்றையும் அனுபவித்து அதுல கரை கண்டுட்டாங்க. இப்போ அவங்க ஆன்மீகத்தை தேடி தன்னுடைய கோபம், ஆசை, பேராசை, பொறாமை எல்லாத்தையும் விட்டுட்டு சத்துவ குணத்துக்கு திரும்பி வர முயற்சி செய்யறாங்க. ஆனா உங்களை பாருங்க, சோம்பேறிகளா யாருக்கோ மேலை நாட்டவர்களுக்கு வந்த வழிபோக்கர்களுக்கு அடிமைகளாக, சோம்பேறிகளாக, தைரியம் இல்லாம, பேச்சுரிமைக்கான சுதந்திரம் கூட இல்லாம கஷ்டப்படுறீங்க. உங்களால மட்டும் என்ன யோகத்தை அடைய முடியும்? உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யறதில்ல. ஆனா வதவதன்னு குழந்தைகளை மட்டும் பெத்துக்கிறீங்க. இந்த குழந்தைகளை பன்றிகள் மாதிரி பெத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது படிப்பறிவும் வசதியும் பொருளாதார முன்னேற்றமும் உங்களால கொடுக்க முடியுமா? உங்களை போலவே அவர்களும் அடிமைகளாகத்தானே போகிறாங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய சந்ததிகளுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க முயற்சி செய்து ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைஞ்சாதானே உங்கள் சந்ததிகளுக்கு ஒரு வழியா இருக்கும், ஒரு பாலமா இருக்கும். எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், அடிமைகளாக இல்லை, நம்முடைய லட்சியத்திற்காக. அதற்கு அந்த சீடர் கேட்கிறாரு, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் தானே, யாரும் பொருளாதாரத்தில் பேராசைப்பட்டு வாழ்ந்ததா தெரியலையே. அதற்கு சுவாமிஜி காளிதாசருடைய மேகதூதம்ங்கிற ஒரு பெரிய காப்பியத்திலேருந்து ஒரு செய்யுள்ள மேற்கோள் காட்டி, அந்த காலத்துல எவ்வளவு செல்வ செழிப்போடவும், எவ்வளவு சுகபோகத்தோடையும், எவ்வளவு தர்ம சிந்தனையோடையும் சுகமாக வாழ்ந்தார்கள்னு அந்த பாட்டுல விவரிக்கப்படுது. அதாவது மாளிகைகள் எல்லாம் மேக கூட்டத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்து இருந்ததாம். அது மகாராஜாவோட மாளிகை இல்ல, சாதாரண குடிமக்களுடைய மாளிகைகளே, வீடுகளே மாளிகைகளாக மேகத்தை தொடும் அளவிற்கு இருந்ததாம். அந்த மாளிகைகள் எல்லாம் ரத்தினத்தினால பதிக்கப்பட்டதா, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒப்பானதாக அந்த மாளிகைகள் இருந்தது. இதை மேற்கோள் காட்டி இப்படிப்பட்ட சுகபோகத்தோடையும் தர்மத்தோடையும் சுகமாக வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஆன்மீக பாதையில செல்லணும்னாலும் உடம்புக்கு உணவு வேண்டாமா, உடுக்க உடை வேண்டாமா? இப்படி சுவாமி விவேகானந்தர் சொன்னதும் அந்த சீடர் இன்னும் சந்தேகத்தோட, அப்படி ரஜோகுணத்தோடையா நம் முன்னோர்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சுவாமி விவேகானந்தர், ஏனப்பா இல்லை, நம் முன்னோர்கள் யாரும் தன்னுடைய லட்சியங்களையும் சௌகரியங்களையும் சுருக்கி கொள்ளவே இல்லை. நம்ம நாட்டில் இருந்து பெரிய மேதைகள் திபெத்து, சீனா, சுமத்ரா, மேலும் ஜப்பான், இப்படி பல அண்டை நாடுகளுக்கு சமய போதனை செய்வதற்காகவும் அங்க குடியேறுவதற்காகவும் சென்றார்கள்னு சரித்திரத்துல நீ கேள்விப்பட்டதில்லையா? ரஜோகுணம் மேம்பட்டதுனால தானே அவங்க வாழ்க்கை முன்னேறியது. ஆன்மீக பாதையினாலும்
ஆசை இருந்தாதானே அடைய முடியும். இப்படி சுவாமி விவேகானந்தரும் அவருடைய சீடரும் விவாதித்து கொண்டிருக்கும் போது விவேகானந்தரோட மேலை நாட்டு சிஷ்யையான மிஸ் முல்லர்ங்கிற பெண்மணி விவேகானந்தரை வந்து நமஸ்கரித்து அவர்கிட்ட நேரத்திற்கு சில ஆன்மீக சந்தேகங்களை கேட்டுட்டு திரும்பவும் வணங்கிவிட்டு போயிட்டாங்களாம். அப்போ சுவாமிஜி அவர்களை காட்டி தன்னுடைய சீடர்கள் கிட்ட, பார்த்தாயா, ஒரு பெண்மணியா இருந்தும், பெரிய பணக்கார பெண்மணியா இருந்தும் மேலை நாட்டிலேருந்து ஆன்மீக அறிவு பெறணும்னு இங்க வந்திருக்காங்க. ஆனா நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உரிமையை கேட்பதற்கு கூட தைரியம் இல்லாம இருக்கீங்க. அதற்கு அந்த சீடர் சொன்னாராம், எல்லா சுகபோகத்திலையுமே திளைக்கின்ற அந்த மேலை நாட்டவங்க உங்களை தேடி உங்கள் காலடியில விழுறது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆன்மீகவாதிகள்னாலே இந்தியர்கள் தான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மேலை நாட்டுல இந்தியாவை தேடி ஆன்மீகத்தை தேடி இங்க வராங்க, உங்களை தெய்வமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சுவாமி விவேகானந்தர், இதோ பாருப்பா, என்னுடைய சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்துல வேறுபாடு இல்லாம எல்லோருக்கும் போதனைகள் செய்வேன். எல்லா இளைஞர்களையும் நம் நாட்டுல முன்னேற்றுவதற்காக பாடுபடுவேன். உற்சாகமுள்ள, தைரியமுள்ள, தன்னம்பிக்கை லட்சியங்களை அடைய வேண்டும்ங்கிற ஆசை உள்ள இளைஞர்கள் ஒரு 100 பேர் கிடைத்தால் கூட போதும். அவர்களுக்கு என்னுடைய போதனைகளை சொல்லி அவர்கள் மூலமா இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் உள்ள எல்லா இளைஞர்களையும் ஒரு சேர முன்னுக்கு கொண்டு வந்துடுவேன். இந்த அடிமை புத்தியை ஒழித்திடுவேன். உங்களுடைய உடம்பு இரும்பு போல்னு நீங்க நம்ப வேண்டும். உங்களுடைய புத்தியானது ஒரு கூரிய அம்பு போல்னு நீங்க நினைக்கணும். அப்படி நினைத்து நீங்கள் ஒவ்வொரு காரியமும் செய்தீங்கன்னா உங்களை யாருமே தடுக்க முடியாது. அப்போ சுவாமி விவேகானந்தருக்கு இரவு உணவு தயாராயிடுச்சுன்னு மற்றொரு சீடர் வந்து சொல்றாரு. அப்போ சுவாமி விவேகானந்தர், வாப்பா, நீயும் வந்து என் கூட சாப்பிடு, நான் என்ன சாப்பிட்றேன்னு பாரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த சீடர்கிட்ட அவர் தன்னுடைய உணவை காட்டி, இதோ பாத்தியா, நான் இனிப்பு வகைகளையோ கொழுப்பு நிறைந்த எண்ணெய் வகைகளையோ மாமிசங்களையோ சாப்பிடுறதில்ல. அதிகபட்சமா மீன் மட்டும் சாப்பிடுவேன். மற்றபடி தாவர வகைகள் தான் எடுத்துப்பேன். நீங்களும் இதையே பின்பற்றினால் உங்களுக்கும் நல்லது. விவேகானந்தர் எவ்வளவு எளிமையா பேசினாலும் தன் சரீரத்தின் மேல அபிமானம் இல்லாத ஒரு பெரிய ஞானிங்கிறது அப்பப்போ வெளிப்படும். சுவாமி விவேகானந்தர் தனக்கு சமையல் பரிமாறிக்கிட்டு இருந்தவர்கிட்ட, நான் எவ்வளவு ரொட்டி சாப்பிட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுகிறேன். எனக்கு பசி தாகம் எதுவும் இருக்காது. அதனால நீங்களே பார்த்து பரிமாறத நிறுத்திடுங்க அப்படின்னு விவேகானந்தர் சொல்றத அந்த சீடர் கவனித்து ரொம்ப வியப்படைகிறாரு. இப்படி தினந்தோறும் பல சீடர்கள் சுவாமி விவேகானந்தர் கிட்ட வந்து ரொம்ப சகஜமா பேசிட்டு இருப்பாங்க. விவேகானந்தரும் யார்கிட்டையும் உயர்வு தாழ்வு பாராட்டாம அவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதனை செய்து உற்சாகப்படுத்தி வழிகாட்டுவார். இன்றைக்கும் பாருங்கள், நாம் இன்றும் மேலை நாட்டினருடைய கார்ப்பரேட் கல்ச்சர்லையும் அவர்களுடைய நவநாகரிகத்திலையும் தொழில்நுட்பங்களையும் வியந்து ஒரு மோகத்திலேதானே இருக்கோம். இன்றும் நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஆன்மீக அறிவையும் பெரிதுபடுத்தாமல் சுகபோகமா வாழறதான நாமும் நினைக்கிறோம். ரஜசகுணம் இருக்கு. ஆனா நமக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல பெரிய லட்சியங்களை அடைவதற்காக நம் ராஜச குணத்தை உபயோகப்படுத்துறோமா, இல்ல வெறும் சுகபோகங்களுக்காக உபயோகப்படுத்துறோமா? நாம தான் யோசித்து பார்க்கணும். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சீடர்கள் எல்லோருக்கும் இப்படி பல உன்னதமான விஷயங்களை போதனை செய்தார். மேலும் பார்ப்போம் அடுத்த பதிவில்.